Hey guys, welcome to my YouTube channel EC Arbit. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ஸோட பார்ட் 2 செஷன் பார்க்க போறோம். பார்ட் 1 செஷன் வந்து பார்க்கணும்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பிளேலிஸ்ட்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ட்ரூத் டேபிள் ஆஃப் ஹாஃப் ஆடர். ஹாஃப் ஆடர் ட்ரூத் டேபிள் வந்து என்னன்னா ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும், ரெண்டு அவுட்புட் இருக்கும். இப்ப 0 0 கொடுத்தா சம் வந்து 0 வரும், 0 1 கொடுத்தா சம் 1 வரும், 1 0 கொடுத்தா 1 1 1 கொடுத்தா 0. ஏன்னா சம்மோட ஆபரேஷன் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ கேரினா ஏ டாட் பி. ஸோ 0.0 0, 0.1 0, 1.0 0, 1 1னா 1. நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் ஆஃப் ஃபுல் ஆடரும் சிமிலர் தான். ஆனா இங்க 3 இன்புட் கொடுப்போம், 2 அவுட்புட். ஸோ 0 0 0னா சம் 0வா இருக்கும், கேரி 0வா இருக்கும். 0 0 1னா சம் 1ஆ இருக்கும், கேரி 0வா இருக்கும். 0 1 0னாலும் 1 0, 0 1 1னா 0 கேரி 1, 1 0 0னா 1 0, 1 0 1னா சம் 0 கேரி 1, 1 1 0னா சம் 0 கேரி 1, 111க்கு சம்மு 1ஆ இருக்கும், கேரியும் 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் ஆஃப் ஹாஃப் சப்ராக்டர். ஹாஃப் சப்ராக்டருக்கு வந்து என்னன்னா ரெண்டு இன்புட்ஸ் கொடுப்போம், ரெண்டு அவுட்புட். இப்போ 0 0னா டிஃபரன்ஸ் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ 0 0னா 0, 0 1னா 1, 1 0னா 1, 1 1னா 0. பாரோனா ஏ பார் பி. ஸோ ஏ பார் பினா என்னன்னா இப்போ 0 0 காம்பினேஷனுக்கு ஏ பார் வந்து 0ன்னு வந்து 0 இருக்கு. ஸோ ஏ பார் வந்து 1ன்னு வரும். அப்போ 1.0 0. நெக்ஸ்ட் 1.1 1, அடுத்து 0.0 0, 0.1 0. நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் ஆஃப் ஃபுல் சப்ராக்டர். ஃபுல் சப்ராக்டர் வந்துட்டு 3 இன்புட்ஸ் 2 அவுட்புட், டிஃபரன்ஸ் பாரோ. சிமிலரா வந்து ஹாஃப் சப்ராக்டர் மாதிரி தான். ஸோ சிமிலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிமல்டிப்ளெக்சர். டிமல்டிப்ளெக்சர் வந்து என்னன்னா ஆப்போசிட் டு மல்டிப்ளெக்சர். இப்போ மல்டிப்ளெக்சர் வந்து மெனி டு ஒன் சர்க்கியூட்டா, டிமல்டிப்ளெக்சர் வந்து ஒன் டு மெனி சர்க்கியூட். ஸோ இதுல வந்து என்னன்னா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்புட் அண்ட் 2n அவுட்புட். நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் வந்து n. இதை வந்து நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்கியூட்னு சொல்றோம் டிமல்டிப்ளெக்சரை. டிசைன் 1x2 டிமக்ஸ். இப்போ 1x2 டிமக்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா 1x2 டிமக்ஸ்னா ஒரே ஒரு இன்புட் வரும், ரெண்டு அவுட்புட் வரும். நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் வந்து ஒன்லி 1 தான். ஸோ இங்க சர்க்கியூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா, பிளாக் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் வரும், ரெண்டு அவுட்புட் வரும். கீழே இருக்கிறது செலக்ட் லைன்ஸ், எனேபிள் இன்புட்டும் இருக்கு. இப்ப எனேபிள் இன்புட் வந்து 0 இருந்ததுன்னா அந்த மொத்த சர்க்கியூட்டும் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ எனேபிள் இன்புட் வந்து 1 இருந்தா அந்த மொத்த சர்க்கியூட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ரூத் டேபிள். இப்போ ட்ரூத் டேபிள்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனேபிள் சிக்னல் இருக்கு, செலக்ஷன் லைன்ஸ் இருக்கு, y0 y1 ரெண்டுமே அவுட்புட். இப்போ எனேபிள் சிக்னல் வந்து 0 கொடுத்துட்டு நம்ம செலக்ஷன் லைன்ஸ் வந்து 0 கொடுத்தாலும் 1 கொடுத்தாலும் அவுட்புட் எதுவுமே செலக்ட் ஆகாது, எல்லாமே 0வா தான் இருக்கும். இப்போ எனேபிள் வந்து 1ல வச்சுட்டு இப்போ செலக்ஷன் லைன் வந்து நம்ம 0ன்னு கொடுத்தா y0 வந்து இன்புட்டா செலக்ட் ஆகும். அதே வந்து எனேபிள் சிக்னல் 1ல வச்சுட்டு செலக்ஷன் லைன் 1ல கொடுத்தா y1 வந்து இன்புட்டா செலக்ட் ஆகும். ஸோ y0 is equal to e s bar i, y1 is equal to e s i. சோ இதோட சர்க்கியூட் டயக்ராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எனேபிள் சிக்னல் இன்புட் எஸ் பார். சோ அந்த ஈக்குவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்து ஒரே ஒரு AND கேட் கொடுப்போம் y1க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து y0க்கு அந்த ஈக்குவேஷனுக்கு எடுத்து நம்ம ஒரே ஒரு AND கேட் கொடுப்போம். சோ அடுத்து டிசைன் 1x4 டிமக்ஸ். 1x4 டிமக்ஸ் சிமிலர் டு 1x2 டிமக்ஸ். இதுல வந்து ஒரே ஒரு இன்புட் இருக்கும், 4 அவுட்புட் இருக்கும், ஆனா ரெண்டு செலக்ஷன் லைன்ஸ் இருக்கும். ஏன்னா செலக்ஷன் லைன்ஸ்ங்கிறது என்னது 2 பவர் n. சோ இதுல n வந்து என்னது 2, அதனால 2 செலக்ஷன் லைன்ஸ் இருக்கும். சோ இன்புட் வந்து ஒரு இன்புட் கொடுக்கிறோம், ரெண்டு செலக்ஷன் லைன்ஸ் இருக்கு, y0 y1 y2 y3 இது நாலுமே அவுட்புட் லைன்ஸ். சோ ட்ரூத் டேபிள் வந்து என்னன்னா இப்போ செலக்ஷன் இன்புட்ஸ் வந்து s1 s0 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுக்கிறோம். 0 0 கொடுக்கறப்போ y0 மட்டும்தான் நமக்கு இன்புட்டா செலக்ட் ஆகும். அடுத்து 0 1 கொடுக்கறப்போ y1, 1 0 கொடுக்கறப்போ y2 and then 1 1 கொடுக்கறப்போ y3. சோ y0 ஓட எக்ஸ்பிரஷன் என்னன்னா s1 பார் s0 பார் i, y1 ஓட எக்ஸ்பிரஷன் வந்து s1 பார் s0 i, y2 s1 s0 bar i, y3 s1 s0 i. சோ இதோட சர்க்கியூட் டயக்ராம் என்னன்னா இப்போ y0க்கு
S1 பார்ல இருந்து இன்புட் எடுத்திருப்போம், S0 பார்ல இருந்து எடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் இன்புட் இது மூணையும் வந்து ஆண்ட் கேட்டுக்கு இன்புட்டா கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது தான் Y0. சிமிலரா இதே மாதிரி பண்ணணும் Y1க்கு Y2க்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா என்கோடர் வந்து என்னன்னா இட் ஹேஸ் 2n இன்புட் லைன்ஸ் அண்ட் n அவுட்புட் லைன்ஸ். ஸோ இன்புட் லைன்ஸ் வந்து 2n இருக்கும், அவுட்புட் லைன்ஸ் வந்து nல இருக்கும். இன்வர்ஷன் ஆஃப் டிகோடர் தான் வந்து என்கோடர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி மக்ஸும் டிமக்ஸும் எப்படி ஆப்போசிட்டோ அதே மாதிரி என்கோடரும் டிகோடரும் ஆப்போசிட். என்கோடர் வந்து யூஸ்ட் டு கன்வெர்ட் அதர் கோட்ஸ் இன்டு பைனரி கோட்ஸ். சச்சஸ் என்னென்ன கோட்ஸ் எல்லாம் இதை கன்வெர்ட் பண்ணணும்னா ஆக்டல வந்து பைனரி என்கோடரா கன்வெர்ட் பண்ணணும், டெசிமல் டு பிசிடி என்கோடர், ஹெக்ஸா டெசிமல் டு பைனரி. ஸோ இது வந்து என்கோடரோட பிளாக் டயக்ராம். 2n இன்புட் லைன்ஸ் கொடுப்போம், n அவுட்புட் லைன்ஸ் இருக்கும், அண்ட் தென் எனேபிள் சிக்னல் இருக்கும். ஸோ டிகோடர் வந்து என்னன்னா ஆப்போசிட் டு என்கோடர். ஸோ அங்க வந்து 2n இன்புட் லைன்ஸ் இருக்குமா, இது ஆப்போசிட், வெறும் n இன்புட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 2n அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். டிகோடர்ஸ் வந்து என்னன்னா யூஸ் டு கன்வெர்ட் அ பர்டிகுலர் கோடை மட்டும் தான் இது வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது பைனரியை வந்து ஆக்டலா கன்வெர்ட் பண்ணும், தென் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், BCD to decimal, BCD to 7 segment display. மோஸ்டா வந்து PY குவிஸ்ல பாத்தீங்கன்னா BCD to 7 segment display வந்து என்ன கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு டிகோடர். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் டிகோடர் வந்து வைட்லி யூஸ்ட் இன் மெமரி சிஸ்டம் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதோட பிளாக் டயக்ராம் வந்து என்னன்னா n இன்புட் லைன்ஸ், 2n அவுட்புட் லைன்ஸ், ஒரே எனேபிள் சிக்னல் இருக்கும், அவ்வளவுதான் டிகோடர். ஸோ இதோட என்கோடர் டிகோடர் வரைக்கும் ஓவர் ஆயிடுச்சு. ஏதாச்சும் queries இருந்தது அப்படின்னா கைண்ட்லி டூ இட் இன் கமெண்ட் செஷன். ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் queries. Thanks for watching Easy Orbit YouTube channel. Kindly do share, subscribe and hit like button. Stay tuned for more videos. Thank you.